ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்து ஒரு லேட்டஸ்ட்டான எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்டுங்க. தலைவர் 173 இந்த படத்தோடைய இயக்குனர் யார் தான் இயக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இன்னும் கோலிவுட் வட்டாரத்தில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. விஷயம் என்னன்னாக்கா, ஃபஸ்ட்டு சுந்தர்சி அவர்கள் இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே வந்தார். அவர் ஒருவேளை கமலஹாசனுக்கோ இல்லை அந்த படத்தை ஃபினான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான நபருக்கோ இவர் ஏடிஎம்கே சார்பாக எலெக்ஷனில் நிற்க போகிறாரு முன்னாடி தெரிஞ்சதுனால என்னவோ தெரியல, அவர் அந்த ப்ராஜெக்ட்லேருந்து தூக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு ரூமர்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் போயின்னு இருக்குது. ஏன்னா அறிவித்ததுக்கப்புறமேட்டா போகிறாருனாக்கா அப்போ ஏதோ விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால தான் அவர் போயிருக்காரு. இவர் ஏடிஎம்கேல நிற்கிறதுனால இவங்களுக்கு ஏதோ கமல்ஹாசன் எந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிப்பார் நமக்கு தெரியும், அவர் எந்த கட்சிக்கு ஒரு இதுவாக இருக்கிறாரு, நண்பனாக இருக்கிறாரு நமக்கு தெரியும். ஸோ நல்லா அந்த கட்சிக்கு பிடிக்கல அப்படின்றதுக்காக அவங்கள தூக்கிட்டாங்களா அப்படின்றது ஒரு பக்கம். அடுத்தது சிபி அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த படத்தில் எடுப்பார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அங்கேயுமே பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு ஆந்திராவில் ஒரு படத்தில் அவர் கமிட்டாக இருக்கார், அதுக்கு அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு, அதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அது இல்லாமல் தலைவர் சொன்ன சில கரெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சிபி அவர்கள் செஞ்சது தலைவருக்கு திருப்தி அளிக்கலை அப்படின்ற விஷயம் போயிருக்கு. ஆனால் இவரும் இருக்க மாட்டார்னு சொன்னாங்க. அடுத்தது அஸ்வத் மாரிமுத்து, அவர் ரஜினி சார் ஒரு கதை சொன்னதாகவும் ரஜினி சார் பிடிச்சிருந்ததுன்னு சொன்னதாகவும் சொல்கிறாங்க. ஆனால் அவரும் பார்த்தீங்கன்னாக்கா ஏஜிஎஸ் நிறுவனத்துக்கு ஒரு படத்தை கமிட் பண்ணி வச்சுருக்காரு. அதுலேருந்து அவர் கொஞ்சம் லீகலாக வெளியில் வர்றதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அதனால் அவருக்கும் ஏகப்பட்ட குழப்பம் இருக்கிறதுனால அவரும் இயக்குவாரா அப்படின்ற கேள்வி. இதெல்லாம் பார்த்தா கமலஹாசன் இப்போ தேர்தலும் முடிஞ்சிடுச்சு, ஃபுல்லாக இப்போ ஃப்ரீ ஆகிட்டார். இந்த விஷயத்தை உட்காந்து அவர் அலசி ஆராயும் போது ஏகப்பட்ட குளறுபடிகள், ஏகப்பட்ட குழப்பங்கள், சிக்கல்கள்லாம் இருக்கும்போது ஒரு கட்டத்தில் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி ரஜினி சார்கிட்ட டேரெக்டாகவே கமலஹாசன் அவர்கள் சொன்னதாக ஒரு தகவல் இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் வைரலாக பண்ணுக்கு. என்ன சொல்லிருக்காருன்னா, பேசாமல் நானே இந்த படத்தை டைரக்ட் பண்ணிடுறேன்னு, ஏன் நம்ம மற்றவங்களை எதிர்பார்த்துக்கணும், நம்ம சொன்ன டைமில் நம்ம படத்தை எடுக்கணும், பொங்கலுக்கு படம் ரிலீஸ் ஆகணும், நம்ம சொல்லிட்டோம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம காயை நகர்த்தணும். உங்களுக்கு அந்த டேரக்டர் மேலே திருப்தி இல்லைன்னும் போது, இந்த டேரக்டர் உங்கள் படத்தை எடுக்கிறதுல சிக்கல் இருக்குன்னும் போது, நம்ம ஏன் அடுத்தடுத்த டேரக்டர் அப்படியே சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன்னு கதையை மட்டும் இவங்ககிட்டேருந்து நம்ம என்ஓசி என்ஓசி போட்டு வாங்கிடுவோம். அவங்களுக்கு என்ன பேமெண்ட் தரணுமோ அந்த பேமெண்ட்டை கொடுத்துருவோம். டேரக்ட் பண்ணுறது நானே பண்ணிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி கமலஹாசன் பார்த்தீங்கன்னா ரஜினி சார்கிட்ட சொன்னதாக ஒரு தகவல் இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக எனக்கு எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ்.